ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். சொல்லணும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா சம்பவம், அதாவது இந்த லைவில் வந்துட்டு இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து விக்ரம் அவர்களுடைய ஃபேமிலி போனாங்க. அதாவது சுபிக்ஷா ஃபேமிலி வந்துட்டாங்க. பட் விக்ரம் ஃபேமிலி போகிறதுக்கு முன்னாடி அந்த வட்டமேஜை மாநாடு நடக்கும் பார்த்தீங்களா? வட்டமேஜை மாநாடு, அதில் வந்துட்டு எல்லாருமே அவங்கவுங்க ரிவ்யூ வந்து கொடுப்பாங்க இல்லையா? வெளியிலேருந்து வந்து நீங்கள் அப்படி, நீங்கள் இப்படி, நீங்கள் அப்படி அப்படின்ட்டு அந்த விஷயங்கள் வந்து இன்றைக்கும் இதுவும் அந்த இவங்க வந்ததுக்கப்புறம் நடந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா அதில் கூட வன்மத்தை கொட்டுறாங்க விஜய் பார்வதி மேலே. அதுவும் விக்ரம் ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கண்ணி பறந்து ஓடி வந்துடுறாங்க. இதில் திவ்யா வேறு வா முடியல. சரி ஒன்றோட பார்க்கலாம். வினோத் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன ஸ்டார்ட் பண்ணுறாருன்னா, அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அந்த ஹைப்பையும் தட்டி விடுங்க. ரைட். விக்ரம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கனியும் விக்ரமும் என்ன தான் பேசுவாங்களோ அப்பா பேசினே இருக்காங்க அப்படின்னும் போது அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க, அதுக்காக தான் நேற்று விஜய் அவங்க வந்து மெனக்கட்டு இந்த விஷயத்தை கனிக்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. ஆனால் அடுத்த நாள் அவங்க பேசுகிறாங்க, என்ன பண்ணுறதுன்ட்டாங்க. இதுக்கு மேலே எவ்வளோ டீசெண்டாக எப்படி சொல்ல முடியும்? அவங்களுக்கு அது பிடிக்கலன்ற விஷயத்த ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதுக்கப்புறமா அம்மா வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் போகிறது இந்த கிச்சன் டீம் அந்த இதில்ம்மா அதை துடைக்கிறதுக்கு அவ்வளோ பேச்சு பேசுறியம்மா, அதுக்கு நீ துடைச்சி முடிச்சிடலாமே அப்படின்போது அவங்க அப்பாவும் சொல்கிறாங்க, விக்ரமோட அப்பாவும், இல்லை அதே மாதிரி இந்த லிப்ஸ்டிக் வச்ச இதில் கூட ஏதோ பிரச்சனை போச்சுலப்பா அப்படின்னும் போது சபரி புஸ்டாப்பில், ஏன்னா அங்கே வந்து பார்வதிக்கு நடந்துச்சுல, அதனால் அப்பா இப்போ அதுதான்ப்பா பிரச்சனை ஆகி இப்போ வந்துட்டு அந்த லிப்ஸ்டிக் அடித்த இடத்துல ஆப்பிள் எல்லாத்தையும் வைக்க ஆரம்பிச்சிட்டாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் தான் வந்து கனி அவங்க தெரியல, இப்போ விஜய் பார்வதி அங்கே விக்ரம் வந்துட்டார், சபரியும் வந்தாச்சு, அப்போ நம்ம ஆகணுமே. அதனால் என்ன பண்ணுறாங்க, அப்பா இதுக்கு பேர் தான்ப்பா ஈர பேனாக்கி பேனை வந்து பெருமாளாக்கான்னு சொல்லுவாங்க பற்றியப்பா, இந்த கதை தான்ப்பா அது அப்படின்றாங்க. இப்போ பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, எப்பா இந்த மாதிரிலாம் செய்யலைன்னா இவங்களால் மேய்க்க முடியுமாப்பா அப்படின்றாங்க. இப்போ ஒய்ஃப் வந்து ஒரு வார்த்தை கேட்குறாங்க, விக்ரமோட ஒய்ஃப், பார்வதி 2 நாளைக்கு முன்னாடி அவங்க வரட்டும், நான் 10 பாயிண்ட்ஸ் உன்னை பற்றி நான் நல்லா சொல்கிறேன்னு சொன்னீங்களே, அதை சொல்லுங்கள் அப்படின்னும் போது அவங்க சொல்கிறாங்க, அழகாக தான் சொன்னாங்க. என்னென்னா க்ரியேட்டிவிட்டி அவங்ககிட்ட இருக்குது, ஸ்மார்ட்டாக இருக்கான், BB9 டைட்டில் வின்னர் ஆகிறதுக்கு எல்லா சான்ஸும் இருக்குது, சிரிக்க வைக்கிறது, எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இதை வந்துட்டு யாராவது சொல்லுவாங்களா? இதைத்தான் வந்து அவங்க விரும்புகிறாங்க. ஆக்சுவலாக அதனால தான் விக்ரம் கிட்ட சொல்லியிருப்பாங்க, நீ வந்துட்டு சர்க்காஸ்டிக்காக பேசுகிற, அதை நிறுத்து, பாரு அம்மாக்கிட்ட ஏதாவது சர்க்காஸ்டிக்காக பேசுனியா எனக்கு பதறுது அப்படின்னாங்க. ரொம்ப அழுதுட்டாங்க பாவம், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அடுத்தது பார்த்தீங்கன்னா சபரி இப்போ பார்த்தீங்களா, இந்த மாதிரி பேசும்போது சபரிக்கு வந்துட்டு சபரி கனி அவங்களாம் வந்து கொஞ்சம் இதுவாகிட்டாங்க. அதாவது விக்ரம் பற்றி புகழ்ந்து பேசணும், அந்த 10 பாயிண்ட் சொன்ன உடனே வந்து இவங்களுக்கு வந்து இதுவாகிடுச்சு. உடனே என்ன சொல்கிறாங்க அவங்க, பார்த்தீங்களா எப்படி பார்வதி பேசுகிறாங்க, எனக்கு ஆச்சரியமாக இருக்கும்போது விக்ரம் சொல்லிடுறாரு, என்னென்னு அவங்க தெரியும் தானே இந்த ரவுண்டுக்கு இதை இப்படி பேச போகிறாங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு அதை மாற்றி பேசுவா, அது தெரியாதா நம்மளுக்கு அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அந்த நேரத்தில் கனி வந்து திவ்யா காதில் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அது யாருமே கண்டுக்கல. உடனே திவ்யா என்ன பண்ணுறாங்க, எல்லோரும் ஸ்டாப் பண்ணி, இப்போ கனி வந்து ஒன்று சொன்னாங்க பழமொழி, நீங்கள் யாரும் கண்டுக்கல அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே நம்ம விக்ரமோட ஒய்ஃபு, இல்லை நான் வெளியே போய் டிவியில் பார்த்துக்கிறேன்னு முடிச்சிட்டாங்க. என்னன்னு சொல்லுங்கன்னு கேட்கவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இங்கே வந்து ஒரு விஷயம் நடக்குது, அது எல்லாமே விஜய் பார்வதிக்கு அகென்ஸ்டாக நடக்குது, அந்த ஒரு விஷயத்தில் தான் நம்ம கணவரும் மாட்டியிருக்காரு, எதுக்கு தேவையில்லாமல் நம்மளும் அதில் வந்துட்டு சுவாக அதை போடணும், அதெல்லாம் நிறுத்திட்டாங்க. ஓகே அப்படின்னு நிறுத்திட்டாங்க. என்னத்தை சொல்லுவீங்க? அதாவது எப்படியாவது அசிங்கப்படுத்திடணும் அங்கே விஜய் பார்வதி. நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க அந்த மாதிரி அசிங்கப்படுத்தினா வெளியே எப்படி போகும் அதை யோசிக்க மாட்டுறாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ண, ஏன்னா இத்தனை சீசன் நம்ம பார்க்குறோமே, நம்மளுக்கு அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுக்கு இங்கேருந்து பார்க்கும்போது கோவம் வருது, அதையே வந்து நம்மளும் பண்ணால் படணும் அதுன்னு யோசிக்கணும்ல, யோசிக்க மாட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு என்னென்னா, பார்வதி வந்து இப்போ அந்த பாயிண்ட் சொன்னதெல்லாம் வந்து சபரிக்கு வந்துட்டு அனிதா வந்து, அதான் விக்ரமோட ஒய்ஃப், அவங்கள வந்து ரியாக்ஷன் வந்து என்ன பார்வதி இந்த மாதிரி பேசுகிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லி ஒரு சின்ன கலாயி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்பா வந்துட்டு நல்லா சண்டை போட்டுக்கிறீங்க, அதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்துக்கிறீங்க, அது நல்ல விஷயம்னாங்க. அம்மா வந்துட்டு எல்லோரும் வீட்டுக்கு வந்துடுங்க மறக்காமன்னு. ஆனால் விக்ரம் சொன்ன மாதிரி அவங்க வீட்டிலேருந்து வந்தவங்க தாம் தூம்லாம் சொல்லவும் கிடையாது. விஜய் பார்வதி ஏம்மா வக்ரம் சொன்ன என் பையனை அப்படின்னு கேட்கவும் கிடையாது. ஏன்னா அது ஒரு நார்மல் வேர்டு. விஜய் சேதுபதி அவர்கள் அன்றைக்கி வக்ரம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பெருசாக சொன்னதுனால அந்த வார்த்தைக்கு ஒரு பெரிய வார்த்தை அர்த்தம் இருக்குன்றதுலாம் அர்த்தம் கிடையாது. அது ஒரு நார்மலான வார்த்தை. விக்ரம் வக்ரம் ரைமிங்கில் முடிச்சிட்டாங்க. அதுக்கு அவங்க கேட்கும்போது அவங்க சொல்லியிருப்பாங்க, நீ வந்து சர்க்காஸ்டிக்காக பேசுகிறடா அப்படின்னு. அதை தான் இப்போ அவங்க மனைவியும் வந்து சொல்லிட்டாங்க. இப்போ என்ன பண்ண முடியும்? ஸோ அவங்க ஃபேமிலியே புரிஞ்சுக்கிட்டாங்க. அதை தான் வந்து ஊதி பெருசாக்கியிருக்காங்க. இங்கே ஒன்றும் சொல்கிறதுக்கு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.